ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட்லேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் சம் பார்க்க போகிறோம். ஓகேவா, ரொம்ப முக்கியமான டைப் இன்னைக்கு நடத்துறது. இதுக்கு முன்னாடி வீடியோஸில் பார்த்தீங்கன்னா சக்ஸஸிவ் டிஸ்கவுண்டோட இன்ட்ரோடக்ஷன் அண்ட் அதை எப்படி கேல்குலேட் பண்ணோம், அதில் என்னென்ன மெத்தட்லாம் கேல்குலேட் பண்ணலாம், அதில் எது ஈஸியான மெத்தட் அப்படின்லாம் சொல்லியிருந்தேன். ஓகேவா, ஸோ இன்னைக்கு வீடியோவில் அதை பேஸ் பண்ணி உள்ள ப்ராப்ளம்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் சம் பார்க்கலாம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. After successive discounts of 26% and 22.5%, an item was sold at a profit of 24% if the cost price of the item was rupees 925. What was the marked price of the item? ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி டிஸ்கவுண்டோடைய பர்சன்டேஜ் வந்து ஒரு டெசிமல்லையோ இல்லை வந்து ஒரு ஃப்ராக்ஷன்லையோ அல்லது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து வேல்யூஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக கேட்டிருந்தாங்களோ அதில் வந்து என்ன மெத்தடில் போகணும்னு சொல்லியிருந்தேன்னா ரேஷியோ ஒரு ஃப்ராக்ஷன் மெத்தடில் தான் போகணும்னு சொல்லியிருந்தேன். ஓகேவா, இங்கே பார்த்தீங்கன்னா 22.5 இருக்கு. ஓகேவா, ஸோ அது வந்து டெசிமலில் இருக்கலாம், நான் ரேஷியோ மெத்தட் ஃப்ராக்ஷன் மெத்தடில் போகிறேன். ஓகேவா, ஓகே, டிஸ்கவுண்ட் எதுல இருந்து கொடுப்பாங்க அப்படின்னா மார்க்கெட் பிரைஸ்ல இருந்தா டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. ஓகேவா, ஸோ டிஸ்கவுண்ட் போக கிடைக்கிறது செல்லிங் பிரைஸ். ஓகேவா, ஸோ அது உங்களுக்கு தெரியும். இங்க ஃபர்ஸ்ட் எவ்வளவு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்கன்னா 26% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஓகேவா, 26% ஃபிராக்ஷனா மாத்திரம் என்ன வரும்னா 13/50. 50ல 13 பார்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அப்ப 50ல 13 பார்ட் டிஸ்கவுண்ட் போக கிடைக்கிறது எனக்கு செல்லிங் பிரைஸா. ஸோ இந்த டிஸ்கவுண்ட் பண்ணி வந்த வேல்யூல இருந்து அகைன் என்ன பண்றாங்கன்னா ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்குறான். எவ்வளோனா 22.5% டிஸ்கவுண்ட் கொடுக்குறான். 22.5% ஃபிராக்ஷனா மாத்திரம் 9/40. 40ல 9 பார்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறான். அப்ப டிஸ்கவுண்ட் போக கிடைக்கிறது செல்லிங் பிரைஸா. மார்க்கெட் பிரைஸ்ல 2 சக்சசிவ் டிஸ்கவுண்ட் போக கிடைக்கிறது செல்லிங் பிரைஸ். ஸோ இப்படி 2 சக்சசிவ் டிஸ்கவுண்ட் கொடுத்தும் அவனுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்குதுன்னா 24% ப்ராஃபிட் கிடைக்குது. ஓகேவா, ஸோ ப்ராஃபிட் எதுல இருந்து கிடைக்கும்? காஸ்ட் பிரைஸ்ல இருந்து தான் கிடைக்கும். கரெக்டா, ஸோ காஸ்ட் பிரைஸ்ல எவ்வளவு பர்சன்டேஜ் ப்ராஃபிட்னா 24% ப்ராஃபிட். ஸோ அப்போ காஸ்ட் பிரைஸ்ல 124% தான் என்னதுன்னா செல்லிங் பிரைஸ். அதே மாதிரி மார்க்கெட் பிரைஸ்ல டிஸ்கவுண்ட் போக கிடைக்கிறது என்னதுன்னா செல்லிங் பிரைஸ். ஸோ ரெண்டுமே செல்லிங் பிரைஸ்னால அது ரெண்டையும் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஈக்குவேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஸோ இதுல இருந்து டைரக்டா எனக்கு வந்து காஸ்ட் பிரைஸ்க்கும் மார்க்கெட் பிரைஸ்க்கும் உள்ள ரேஷியோவே கிடைச்சிரும். ஓகேவா, அவங்க காஸ்ட் பிரைஸ் கொடுத்துட்டாங்க, டைரக்டா நான் என்ன கண்டுபிடிச்சலாம்னா மார்க்கெட் பிரைஸ் என்னன்றதை கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா, ஸோ கேன்சல் பண்ணா 4 டைம் கேன்சல் ஆகுமா? ஓகே, 4 டைம். இன்னொன்னு காஸ்ட் பிரைஸ் கொடுத்துட்டாங்க, எவ்வளோனா 925 கொடுத்துட்டாங்களா, இந்த சிபிக்கு பதிலாக நான் என்ன வச்சுக்கிறேன்னா 925 வச்சுக்கிறேன். ஓகேவா, 25 into 4 100 கேன்சல் ஆயிரும். 50 into 40 2000. ஸோ அப்போ மார்க்கெட் ப்ரைஸ் என்னவா இருக்கும்னா 2000 இருக்கும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் வந்து இந்த மாதிரி மாடல் வந்து அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. டிஸ்கவுண்ட் போக எவ்வளோ பர்சன்டேஜ் ப்ராஃபிட் கிடைக்குது இல்லை எவ்வளோ லாஸ் கிடைக்குதுன்றது இந்த மாதிரி டைப்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். அடுத்த சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எ ஷாப் கீப்பர் on the eve of Diwali allowed a series of discounts on television sets. Find the selling price of the television set if the marked price of the television is rupees 1200 and the successive discounts of 15% and 10%. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட் என்ன கொடுக்குறாங்கன்னா 15% கொடுக்குறான், அதுக்கப்புறம் 10% கொடுக்குறான். ஓகேவா, ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் டிவியோட மார்க்கெட் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க 1200 கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்கன்னா செல்லிங் ப்ரைஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 15% கொடுத்துருக்காங்க. டிஸ்கவுண்ட் நம்ம எதுல இருந்து கொடுப்போம்னா மார்க்கெட் ப்ரைஸ்ல இருந்தா கொடுப்போம். கரெக்டா, இங்க மார்க்கெட் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க, எவ்வளோனா 1200 கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த 1200ல எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்கன்னா ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட் 15%. 15% ஃபிராக்ஷனா மாத்தினா 3/20. ஓகேவா, 20ல 3 பார்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறான். அப்போ 17 பார்ட்டுக்கு என்ன பண்ணிருப்பான், அந்த டிஸ்கவுண்ட் போக உள்ள வேல்யூ வந்திருக்குமா? ஓகேவா, ஓகே, அதுக்கப்புறம் ஸோ அதுல அகைன் ஒரு 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. 10% ஃபிராக்ஷனா மாத்தினா 1/10. 10ல 1 பார்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறான், டிஸ்கவுண்ட் போக கிடைக்கிறது செல்லிங் பிரைஸ். ஓகேவா, ஸோ இப்போ எனக்கு கிடைச்சிருக்கிறது என்னன்னா செல்லிங் பிரைஸ் கிடைச்சிருச்சு. இந்த மார்க்கெட் பிரைஸ்ல 2 டிஸ்கவுண்ட் போக கிடைக்கிறது செல்லிங் பிரைஸ். ஓகேவா, ஓகே, கேன்சல் பண்ணா 6 டைம் 54 into 17.
850 plus 68 918. ஓகே, ஸோ அப்போ செல்லிங் ப்ரைஸ் என்ன இருக்கும்னா 918 இருக்கும். ஓகேவா, என்ன பண்ணிருக்கேன்னு புரிஞ்சா, மார்க்டு பிரைஸ்ல 2 சக்சசிவ் டிஸ்கவுண்ட் போக கிடைக்கிறது செல்லிங் பிரைஸ். ஓகேவா, ஸோ அதை கேன்சல் பண்ணா 918 வருது. அதுதான் என்னவா இருக்கும்னா செல்லிங் பிரைஸா இருக்கும். ஓகேவா, ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். அடுத்த சம் பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்கன்னா, the difference between the successive discounts of 28% followed by 25% and 10% followed by 5% on the marked price of a pen is rupees 63. The marked price of the pen is, okay, அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சக்சசிவ் டிஸ்கவுண்ட் 28% 25% கொடுக்குறாங்க. இன்னொரு கேஸ்ல பாத்தீங்கன்னா 10% 5% சக்சஸ் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அந்த ரெண்டு இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 63 சொல்றாங்க. ஸோ அப்ப மார்க்கெட் பிரைஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சக்சசிவ் டிஸ்கவுண்ட் 28% 25%. ஓகேவா, ஸோ இதை வந்து சக்சசிவ் ரேட் ஃபார்முலால போடலாம். ஓகேவா, 28 25 சக்சசிவ் ரேட் ஃபார்முலா ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் எக்ஸ்ஒய் பை 100. ஓகேவா, இதுல எக்ஸ்ன்றது ஒரு டிஸ்கவுண்ட், ஒய்ன்றது ஒரு டிஸ்கவுண்ட். ஓகேவா, டிஸ்கவுண்ட்ன்றால மைனஸ் சிம்பிள். ஓகேவா, ஓகே, -53 - 7 46. ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ்ல பாத்தீங்கன்னா 46% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 10% 5%. ஓகேவா, அடுத்த சக்சசிவ் டிஸ்கவுண்ட். ஸோ 10 - 5 + 14.5. ஓகேவா, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கேஸ்ல சக்சசிவ் டிஸ்கவுண்ட், இந்த மைனஸ் சிம்பிள்ன்றது எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா டிஸ்கவுண்ட் இண்டிகேட் பண்ணுது. ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ்ல சக்சசிவ் டிஸ்கவுண்ட் வந்து 2 சக்சசிவ் டிஸ்கவுண்ட் போக வந்த வேல்யூ சிங்கிள் டிஸ்கவுண்ட் 46%. செகண்ட் கேஸ்ல பாத்தீங்கன்னா 10% 5% 2 சக்சசிவ் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அது வந்து சிங்கிள் டிஸ்கவுண்ட்டுக்கு எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா 14.5க்கு ஈக்குவலா இருக்கு. ஓகேவா, இப்ப இது ரெண்டுடைய டிஃபரன்ஸ் வந்து அவங்க எவ்வளவு கொடுத்துட்டாங்கன்னா 63 கொடுத்துட்டாங்க. ஓகேவா, ஸோ இது ரெண்டுடைய டிஃபரன்ஸ் எவ்வளவு அப்படின்னா 31.5. ஓகேவா, ஸோ அப்ப இந்த டிஃபரன்ஸ் 31.5% தான் 63 அப்படின்னா அவங்க கேட்கறது என்ன கேட்கறாங்கன்னா மார்க்கெட் பிரைஸ் கேட்கறாங்க. மார்க்கெட் பிரைஸ் எப்பயுமே 100% இருக்கும். ஓகேவா, ஸோ 31.5% 63னா 100% என்னவா இருக்கும்னா 200 இருக்கும். ஓகேவா, ஸோ இந்த 200 தான் என்னதுன்னா மார்க்கெட் பிரைஸ். ஓகேவா, ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். அடுத்த சம் பாருங்க. இஃப் on a marked price the difference between the selling prices with a discount of 65% and with 2 successive discounts of 30% and 40% is rupees 105, then the marked price is. ஸோ இப்போ பார்த்து அதே மாடல் சம் தான். இதை நீங்க ட்ரை பண்ணி இதுக்கான ஆன்சர் என்னன்றதை நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா, a shopkeeper marked the price of a commodity at rupees 37,000 more than the actual cost. If the shopkeeper allowed a discount, allowed a 15% discount, it would fetch rupees 75,000 more than if he allowed a 20% discount. Find the cost price. ஓகே, என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ ஆக்சுவல் காஸ்ட் ப்ரைஸோட மார்க்கெட் ப்ரைஸ் வந்து எவ்வளோ அதிகமா இருக்குன்னா 37,000 அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா, இப்போ 15% டிஸ்கவுண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா ஆல்ரெடி 20% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கான். ஓகேவா, ஸோ இப்போ 15% கொடுத்துருந்தான்னா அவனுக்கு 7,500 அதிகமா கிடைக்குது. அப்ப எனக்கு காஸ்ட் ப்ரைஸ் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. ஓகே, ஸோ 20% டிஸ்கவுண்ட் கொடுத்துருந்துருக்கான். ஓகேவா, இப்ப 15% டிஸ்கவுண்ட் கொடுக்கறனால அவனுக்கு எவ்வளவு அதிகமா கிடைக்குதுன்னா 7,500 வந்து ஷாப்கீப்பருக்கு அதிகமா கிடைக்குதுன்னு சொல்றாங்க. ஓகேவா, ஸோ 20% டிஸ்கவுண்ட் கொடுக்கறத விட 15% டிஸ்கவுண்ட் கொடுக்கறதுல ஷாப்கீப்பருக்கு எவ்வளவு அதிகமா கிடைக்குது 7,500 அதிகமா கிடைக்குது. கரெக்டா, அப்ப இந்த டிஃபரன்ஸ் இந்த 5% தான் என்னவா இருக்கும்னா அந்த 7,500 இருக்குமா. ஓகேவா, ஸோ 5% தான் 7,500னா 100% கண்டுபிடிச்சா என்ன தெரிஞ்சிடும், மார்க்கெட் பிரைஸ் என்னன்றது தெரிஞ்சிடும். கரெக்டா, ஏன்னா எப்பயுமே 100% தான் மார்க்கெட் பிரைஸா இருக்கும். ஏன்னா மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து தான் டிஸ்கவுண்ட் கால்குலேட் பண்றால 100% தான் எப்பயுமே மார்க்கெட் பிரைஸா இருக்கும். ஓகேவா, எவ்வளவு வரும்னா 1,50,000 வரும். ஓகேவா, ஸோ அப்ப
இதுல இருந்து என்ன கண்டுபிடிச்சாச்சுன்னா மார்க்கெட் பிரைஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஆனா அவங்க கேட்கறது என்ன கேட்கறாங்கன்னா காஸ்ட் பிரைஸ் கேட்கறாங்க. ஓகேவா? சோ அதுல ஃபர்ஸ்டே ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கான். என்னதுன்னா காஸ்ட் பிரைஸை விட மார்க்கெட் பிரைஸ் 37,000 அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டான். ஓகேவா? காஸ்ட் பிரைஸை விட மார்க்கெட் பிரைஸ் 37,000 அதிகமா இருக்குன்னா மார்க்கெட் பிரைஸை விட காஸ்ட் பிரைஸ் என்னவா இருக்கும்? 37,000 கம்மியா தானே இருக்கணும். அப்ப இந்த 1.5 லட்சத்துல 37,000 கம்மியா இருந்துச்சுன்னா எவ்வளவு இருந்திருக்கும்? காஸ்ட் பிரைஸ் 1,13,000 இருந்திருக்கும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். In a scheme, a shopkeeper offers 4% discount if you buy 3 or more products. Ritu buys 3 bottles of Goa juice for rupees 330. If the shopkeeper still makes a profit of 10%, find the profit he would make if had sold it without discount. ஓகே, ரொம்ப ஒரு முக்கியமான டைப் இது. என்னதுன்னா 4% டிஸ்கவுண்ட் கொடுக்கும் போது அவனுக்கு 10% ப்ராஃபிட் கிடைக்குது. டிஸ்கவுண்டே கொடுக்கலைன்னா எவ்வளவு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கிடைச்சிருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாடல் ரொம்ப ரொம்ப முக்கியமான டைப். 4% டிஸ்கவுண்ட் இனிஷியலா கொடுக்குறாங்களா? ஓகேவா? ஓகே, ஸோ 4% டிஸ்கவுண்ட் எதுல இருந்து கொடுப்பாங்க? மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து கொடுப்பாங்க. கரெக்டா? ஸோ மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து 4% டிஸ்கவுண்ட் போக கிடைக்கிறது செல்லிங் பிரைஸ். கரெக்டா? ஸோ அப்ப 96% ஆஃப் மார்க்கெட் பிரைஸ்ன்றது செல்லிங் பிரைஸ். அதே மாதிரி அவனுக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்தும் எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்குது? 10% ப்ராஃபிட் கிடைக்குதா? ஸோ அப்ப காஸ்ட் பிரைஸ்ல 110% தான் என்னதுன்னா செல்லிங் பிரைஸ். ஓகேவா? ஸோ இது ரெண்டு ஈக்குவலா, இதுவும் செல்லிங் பிரைஸ், இதுவும் செல்லிங் பிரைஸ். ஓகேவா? 110% பர்சன்டேஜ் அதாவது 100 கேன்சல் ஆயிரும். இதுல இருந்து நான் என்ன கண்டுபிடிச்சலாம்னா மார்க்கெட் பிரைஸ்க்கும் காஸ்ட் பிரைஸ்க்கும் உள்ள ரேஷியோ கண்டுபிடிச்சிடலாம். 55 டிவைடட் பை 48. ஓகேவா? இப்ப இது எப்பனா 4% டிஸ்கவுண்ட் கொடுத்து அவனுக்கு 10% ப்ராஃபிட் கிடைக்குது. ஓகேவா? இப்ப என்ன சொல்றாங்கன்னா அவன் டிஸ்கவுண்டே கொடுக்கல அப்படின்னா ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்னவா இருக்கும்னு கேக்குறாங்க. டிஸ்கவுண்டே கொடுக்கலன்னா என்ன அர்த்தம்? அவன் மார்க்கெட் பிரைஸுக்கே செல் பண்ணிருப்பான்னு அர்த்தம். கரெக்டா? அப்ப மார்க்கெட் பிரைஸும் செல்லிங் பிரைஸும் அந்த இடத்துல ஈக்குவல். ஓகேவா? சோ அப்ப இந்த 55K செல் பண்றான்னு அர்த்தம். ஓகேவா? இந்த மார்க்கெட் பிரைஸ்க்கே செல் பண்றான். அப்ப இந்த மார்க்கெட் பிரைஸும் செல்லிங் பிரைஸும் ஈக்குவல் ஆயிரும். ஓகேவா? சோ இப்ப காஸ்ட் பிரைஸ் 48 இருக்கு. 48க்கு வாங்கி 55க்கு வித்தான்னா அவனுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும்? 7 பார்ட் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. எதுல இருந்து? இந்த 48ல இருந்து. ஓகேவா? சோ இதோடைய பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. $175 divided by 12 14.5 சம்திங் வருது. ஓகேவா? ஆப்ஷன்ல 14.58% கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் ஆன்சர். ஓகேவா? என்ன பண்ணிருக்குன்னு புரிஞ்சா இதுதான் முக்கியமானது. ஓகேவா? டிஸ்கவுண்ட் கொடுக்கல அப்படின்னா மார்க்கெட் பிரைஸுக்கே செல் பண்ணிருந்திருப்பாங்க. ஓகேவா? அப்ப மார்க்கெட் பிரைஸும் செல்லிங் பிரைஸும் ஈக்குவல் ஆயிரும் அந்த இடத்துல. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, a dealer marked the price of an item 30% above the cost price. He allowed two successive discounts of 15% and 20% to the particular customer. As a result, he incurred a loss of rupees 696. At what price did he sell the item to the customer? Okay, selling price என்னன்னு கேக்குறாங்க. காஸ்ட் பிரைஸோட மார்க்கெட் பிரைஸ் 30% வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கான்னு சொல்லிட்டாங்க. ரெண்டு சக்சஸ்ஃபுல் டிஸ்கவுண்ட் கொடுக்குறான். 15% ஒன்று, அதுக்கப்புறம் 20% ஒன்று கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ இதனால அவனுக்கு எவ்வளவு லாஸ் ஆகுதுன்னா 696 லாஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டான். செல்லிங் பிரைஸ் என்னன்னு கேக்குறாங்க. ஓகே, காஸ்ட் பிரைஸை விட எவ்வளவு மார்க்அப் பண்ணி வைக்கிறான்னா 30% அதிகமா மார்க்அப் பண்ணி வைக்கிறான். ஓகேவா? ஸோ 30% ஃபிராக்ஷனை மாத்தினா 3/10, 10ல 3 பார்ட் அதிகமா மார்க்அப் பண்ணி வைக்கிறான். ஓகேவா? ஸோ அப்ப 10:13 இருக்குமா? இது காஸ்ட் பிரைஸ். இந்த காஸ்ட் பிரைஸை விட 30% அதிகமா மார்க்அப் பண்ணி வைக்கிறான். ஓகேவா? அதுக்கப்புறம் மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறான். எவ்வளவு டிஸ்கவுண்ட் கொடுக்குறான்? ஃபர்ஸ்ட் 15% கொடுக்குறான். 15% ஃபிராக்ஷனை மாத்தினா 3/20, 20ல 3 பார்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறான். அதுக்கப்புறம் 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறான். ஓகேவா?
ஸோ இப்போ இது நான் முன்னாடி இன்ட்ரோடக்ஷன்ல சொல்லியிருந்தேன். காஸ்ட் பிரைஸ்ல இருந்து சர்டைன் பர்சன்டேஜ் மார்க்அப் பண்ணி வைக்கிறான். அடுத்து மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து டிஸ்கவுண்ட் போக கிடைக்கிறது செல்லிங் பிரைஸ். அப்ப என்ன ஆயிரும், மார்க்கெட் பிரைஸ் கேன்சல் ஆயிரும். ஃபைனலா வரக்கூடிய ரேஷியோ காஸ்ட் பிரைஸ்க்கும் செல்லிங் பிரைஸ்க்கும் உள்ள ரேஷியோ வரும்ன்றது முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஓகேவா? ஸோ அப்போ இந்த ரேஷியோ ஃபைனலா என்ன மாறுதுன்னா காஸ்ட் பிரைஸ்க்கும் செல்லிங் பிரைஸ்க்கும் உள்ள ரேஷியோவா மாறிடுச்சு. ஓகேவா? ஓகே, கேன்சல் பண்ணா 5 டைம் கேன்சல் ஆகும். ஸோ 250 17 into 13 221. இப்போ எனக்கு என்ன தெரிஞ்சிருச்சுன்னா காஸ்ட் ப்ரைஸுக்கும் செல்லிங் ப்ரைஸுக்கும் உள்ள ரேஷியோ என்னன்றது தெரிஞ்சிருச்சு. இப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா லாஸ் கொடுத்துட்டாங்க. எவ்வளோ லாஸ் ஆயிருக்கு அப்படின்னு கொடுத்துட்டாங்க. 696 லாஸ் ஆயிருக்கு அப்படின்னு கொடுத்துட்டு செல்லிங் ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இங்க காஸ்ட் பிரைஸ் எனக்கு 250 இருக்கு, செல்லிங் பிரைஸோடைய பார்ட் வந்து 221 இருக்கு. எவ்வளவு அப்ப லாஸ் ஆயிருக்கு அவனுக்கு? 29 பார்ட் லாஸ் ஆயிருக்கு. ஓகேவா? சோ இந்த 29 பார்ட் தான் 696 அப்படின்னா அவன் கேட்கறது செல்லிங் பிரைஸ் கேட்கறாங்க 221 பார்ட். இந்த 221 பார்ட் என்னன்னு கண்டுபிடிச்சாக்க எனக்கு என்ன தெரிஞ்சிடும்னா செல்லிங் பிரைஸ் என்னன்றது தெரிஞ்சிடும். ஓகேவா? ஓகே, இதை கேன்சல் பண்ணா 58 24 into 221 5304. So 5304. ஸோ இதுதான் என்னவா இருக்கும்னா செல்லிங் ப்ரைஸா இருக்கும். அவன் கேட்கறது இதுதான் செல்லிங் ப்ரைஸ் தான் கேட்கறாங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா a retailer would have made a profit of 18% if he sold an article at its market price. If he allowed a discount of 10% on the market price, what would his actual profit on the article have been? ஓகே, ஸோ இது முன்னாடி பண்ண டைப் தான் இதுவுமே. ஸோ இதை ட்ரை பண்ணி இதுக்கான ஆன்சர் என்னன்றதை நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? இது என்ன கொடுத்துருக்காங்கன்றது புரியுதுன்னா மார்க்கெட் பிரைஸுக்கு செல் பண்ணும்போது 18% ப்ராஃபிட் கிடைக்குது. ஓகேவா? 10% டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்திருந்தா எவ்வளவு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. ஓகேவா? ஓகே, a shopkeeper marked an article 40% above its cost price and allowed a discount of 20%. Had he marked the article 50% above the cost price and allowed a discount of 12%, the selling price would have been rupees 90 more than the earlier selling price. Find 130% of the cost price. Okay. So first இதுல ரெண்டு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. என்னன்னா ஒரு ஆர்டிகிள வந்து காஸ்ட் பிரைஸோட 40% அதிகமா மார்க்அப் பண்ணி வச்சுட்டு அதுல 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறான். அடுத்து இன்னொரு கேஸ்ல பாத்தீங்கன்னா காஸ்ட் பிரைஸோட 50% அதிகமா மார்க்அப் பண்ணி வச்சுட்டு 12% டிஸ்கவுண்ட் கொடுக்குறான். ஓகேவா? சோ அப்போ முதல் கேஸ்ல ஒரு செல்லிங் பிரைஸ் வந்திருக்கும், ரெண்டாவது கேஸ்ல ஒரு செல்லிங் பிரைஸ் வந்திருக்கும். அந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து 19 கொடுத்துட்டாங்க. இப்ப எனக்கு காஸ்ட் பிரைஸ்ல 130% எவ்வளவா இருந்திருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, சோ காஸ்ட் பிரைஸ் எவ்வளோன்னு தெரியாதுன்னா நான் இனிஷியலா 100 அசியூம் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ காஸ்ட் பிரைஸ்ல இருந்து அவன் எவ்வளவு அதிகமா மார்க் பண்ணி வைக்கிறான்? 40% அதிகமா மார்க் பண்ணி வைக்கிறான். ஓகேவா? ஸோ அப்ப 140க்கு மார்க்அப் பண்ணி இருந்திருப்பான். ஓகேவா? காஸ்ட் பிரைஸ், இது மார்க்கெட் பிரைஸ். அதுக்கப்புறம் இதுல இருந்து எவ்வளவு டிஸ்கவுண்ட் கொடுக்குறான் அப்படின்னாக்கா 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறான். ஸோ இதுல 20% டிஸ்கவுண்ட் போக கிடைக்கிறது 112ன்றது என்னதுன்னா இது செல்லிங் பிரைஸ். ஓகேவா? காஸ்ட் பிரைஸ், இது மார்க்கெட் பிரைஸ், இது செல்லிங் பிரைஸ். ஓகேவா? செகண்ட் கேஸ்ல பாத்தீங்கன்னா நான் அதே தான் காஸ்ட் பிரைஸ் நான் 100 அசியூம் பண்ணிக்கிறேன். அதுல இந்த காஸ்ட் பிரைஸோட 50% அதிகமா மார்க்அப் பண்ணி வைக்கிறான். 50% அதிகமா மார்க்அப் பண்ணிட்டு டிஸ்கவுண்ட் எவ்வளவு கொடுக்குறாங்கன்னா 12% டிஸ்கவுண்ட் கொடுக்குறான். ஓகேவா? ஸோ இதுல 12%ன்றது 18, 115ல 12%ன்றது 18. ஓகேவா? ஸோ அப்போ எவ்வளவுக்கு செல் பண்ணியிருக்கான்னா 132க்கு செல் பண்ணியிருப்பான். 18 போக எவ்வளவுக்கு வந்து செல் பண்ணியிருக்கான்னா 132க்கு செல் பண்ணியிருக்கான். ஓகேவா? இப்ப என்ன சொல்றான்னா ஸோ ஓகே இந்த மாதிரி 40%க்கு மார்க்அப் பண்ணிட்டு அவன் வந்து 20% டிஸ்கவுண்ட் கொடுக்கும் போது வர செல்லிங் பிரைஸை விட
50% மார்க்அப் பண்ணிட்டு 12% டிஸ்கவுண்ட் பண்ணி வரும்போது உள்ள செல்லிங் பிரைஸ் வந்து 90 ரூபா அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டான். ஓகேவா? ஸோ இப்ப இந்த செல்லிங் பிரைஸை விட இந்த செல்லிங் பிரைஸ் எவ்வளவு எனக்கு அதிகமா இருக்கு ரேஷியோல அப்படின்னா 20 அதிகமா இருக்கு. ஓகேவா? 20 பார்ட் அதிகமா இருக்கு. இந்த 20 பார்ட் தான் அவன் அந்த 19 கொடுத்துட்டான். செல்லிங் பிரைஸ் 19 கொடுத்துட்டான். ஓகேவா? அதிகமா உள்ள செல்லிங் பிரைஸ் 19 கொடுத்துட்டான். ஓகேவா? இப்ப காஸ்ட் பிரைஸ்ல 130% எவ்வளவா இருக்கும்னு கேட்கறான். காஸ்ட் பிரைஸ் நம்ம இங்க எவ்வளவு அசியூம் பண்ணிருக்கோம்? 100 அசியூம் பண்ணிருக்கோம். கரெக்டா? 100ல 130% எவ்வளோ? 130. இந்த 130 பார்ட் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. ஓகேவா? ஓகே, ஸோ கேன்சல் பண்ணலாம். 45 into 13 585. ஸோ அப்ப 130% ஆஃப் த காஸ்ட் பிரைஸ் என்னவா இருக்கும்னா 585 இருக்கும். ஓகேவா? இதான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். அடுத்த சம் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஷாப்கீப்பர் சோல்ட் அன் ஆர்டிகல் ஆஃப்டர் அலோயிங் 2 successive discounts of 15% and 20% on it. If the shopkeeper earned 2% profit on selling the article and total discount allowed by him is rupees 192, then find the cost price of the article. Okay, என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2 சக்சஸிவ் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. 15% ஒன்று, 20% ஒன்று மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ அப்படி கொடுத்தோம் அவனுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்குதுன்னா 2% ப்ராஃபிட் கிடைக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ மொத்தமா அவன் கொடுத்த டோட்டல் டிஸ்கவுண்டோடைய வேல்யூ என்னன்னா 192 கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு காஸ்ட் பிரைஸ் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. ஓகே, ஸோ இங்க டோட்டல் டிஸ்கவுண்டோடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்ப நான் என்ன கண்டுபிடிக்கணும்னா அந்த டோட்டல் டிஸ்கவுண்டோடைய பெர்சன்டேஜ் ஃபர்ஸ்ட் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இங்க 2 சக்சஸிவ் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்களா, அப்ப சிங்கிள் டிஸ்கவுண்டோடைய பெர்சன்டேஜ் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டா அந்த வேல்யூ தான் 192 அப்படின்னு சொல்லிட்டு ஈக்குவேட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதான் பண்றேன். ஓகேவா? சிங்கிள் டிஸ்கவுண்ட் என்னன்றதை நான் கண்டுபிடிக்கிறேன். என்னதுன்னா ஃபர்ஸ்ட் ஒன்னு 15%, அதுக்கடுத்து எவ்வளவு டிஸ்கவுண்ட் கொடுக்குறான்? 20%. சக்சஸ் ரேட் ஃபார்முலால போடுறேன். ஓகேவா? Five, 3, 35, 32. ஸோ இங்க 32% வருது. ஓகேவா? அப்ப டிஸ்கவுண்ட் வந்து எனக்கு சிங்கிள் டிஸ்கவுண்ட் பெர்சன்டேஜ் என்னன்றதை கண்டுபிடிச்சிட்டேன். அதாவது டோட்டல் டிஸ்கவுண்ட் பெர்சன்டேஜ் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன். 32%. ஓகேவா? 32% தான் அவன் கொடுத்துட்டான். எவ்வளவுனா டோட்டல் டிஸ்கவுண்டோடைய வேல்யூ 192 கொடுத்துட்டான். ஓகேவா? கொடுத்துட்டு இதுல நான் 100% கண்டுபிடிச்சா எனக்கு என்ன தெரிஞ்சிடும்? மார்க்கெட் பிரைஸ் என்னன்றது தெரிஞ்சிருமா? ஓகேவா? டிஸ்கவுண்ட் மார்க்கெட் பிரைஸ்ல இருந்தா கால்குலேட் பண்ணுவோம். அப்ப 100% கண்டுபிடிச்சா எனக்கு மார்க்கெட் பிரைஸ் என்னன்றது தெரிஞ்சிடும். கேன்சல் பண்ணா 600. இப்ப இதுல இருந்து நான் என்ன கண்டுபிடிச்சிட்டேன்னா மார்க்கெட் பிரைஸ் உடைய அமௌண்ட் எவ்வளவு அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? ஆனா இப்ப அவன் கேட்கறது என்ன கேட்கறான்னா மார்க்கெட் பிரைஸ் கேட்கல, காஸ்ட் பிரைஸ் தான் கேட்கறான். கரெக்டா? சோ அப்ப மார்க்கெட் பிரைஸையும் காஸ்ட் பிரைஸையும் ரிலேட் பண்ற மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ரேஷியோ தெரியும். ஓகேவா? நான் இன்ட்ரோடக்ஷன்ல ஒன்னு சொல்லியிருந்தேன். ஓகேவா? என்னதுன்னா 100 பிளஸ் ப்ராஃபிட் பெர்சன்டேஜ், அதே மாதிரி இஸ் டு 100 மைனஸ் டி பெர்சன்டேஜ். இதுதான் எனக்கு மார்க்கெட் பிரைஸ்க்கும் காஸ்ட் பிரைஸ்க்கும் உள்ள ரேஷியோ டைரக்டா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேவா? இல்ல இது புரியலன்னா மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து டிஸ்கவுண்ட் போக உள்ள வேல்யூ செல்லிங் பிரைஸ், அதே மாதிரி காஸ்ட் பிரைஸ்ல ப்ராஃபிட்டோடைய பெர்சன்டேஜ் ஆட் பண்ணா வருது செல்லிங் பிரைஸ். அதை ரெண்டு ஈக்குவேட் பண்ணி மார்க்கெட் பிரைஸ்க்கும் காஸ்ட் பிரைஸ்க்கும் உள்ள ரேஷியோ கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? இங்க எவ்வளவு வந்து அவன் வந்து ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் கொடுத்துருக்கான்னா 2% கொடுத்துருக்கான். ஓகேவா? அப்ப 100 பிளஸ் 2 இங்க 102. அதே மாதிரி இங்க டிஸ்கவுண்டோடைய வேல்யூ எனக்கு எவ்வளவு வந்திருக்குன்னா 32% வந்திருக்கு சிங்கிள் டிஸ்கவுண்டோடைய வேல்யூ. ஓகேவா? ஓகே, ஸோ அப்ப 100 மைனஸ் டி பெர்சன்டேஜ் 68%. ஓகேவா? ஸோ இதை 70னால கேன்சல் பண்ணலாம். 70னால கேன்சல் பண்ணா ரேஷியோ வந்து 6:4 கிடைக்குது. ஓகேவா? ஸோ அப்ப எனக்கு இதுல இருந்து மார்க்கெட் பிரைஸுக்கும் காஸ்ட் பிரைஸுக்கும் உள்ள ரேஷியோ எனக்கு கண்டுபிடிச்சாச்சு 6:4. இங்க மார்க்கெட் பிரைஸோடைய வேல்யூ ஆல்ரெடி கண்டுபிடிச்சாச்சு 600. ஓகேவா? ஸோ அப்ப இந்த 6 பார்ட் தான் 600 அப்படின்னா 4 பார்ட் கண்டுபிடிச்சா எனக்கு என்ன தெரிஞ்சிடும்? காஸ்ட் பிரைஸோடைய வேல்யூ என்னன்றது தெரிஞ்சிருமா? 6 பார்ட் 600னா 4 பார்ட் என்னவா இருக்கும்னா 400 இருக்கும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம்.
அடுத்த சம் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, a shopkeeper marked up a shirt 50% above the cost price and allows successive discounts of 11 1/9% and 10% on it. If the difference between the profit earned and the discount given is rupees 200, find the market price of the shirt. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா காஸ்ட் ப்ரைஸோட மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 50% அதிகமாக மார்க்கெட் பண்ணி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 சக்ஸஸ் டிஸ்கவுண்ட் கொடுக்குறான், 11 1/9%, இன்னொன்று 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறான். ஸோ இதில் ப்ராஃபிட்டுக்கும் டிஸ்கவுண்ட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து 200 கொடுத்துட்டாங்க. மார்க்கெட் ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா, இங்கே பார்த்தீங்கன்னா டெசிமல்ல ஃப்ராக்ஷன்ல இருக்கு பர்சன்டேஜ் எல்லாமே. ஓகேவா, அப்போ என்ன பண்ணணும்னு சொல்லியிருந்தேன், ரேஷியோ மெத்தட்ல தான் போகணும்னு சொல்லியிருந்தேன். ரேஷியோ மெத்தட்ல போகிறதா ஈஸியாக வரும். ஓகேவா, ஓகே. ஸோ எவ்வளோ மார்க்கப் பண்ணி வைக்கிறான், காஸ்ட் ப்ரைஸோட 50% அதிகமாக மார்க்கப் பண்ணி வைக்கிறான். ஓகேவா, 50% ஃப்ராக்ஷனாக மாத்தினா 1/2. அப்போ 2ல 1 பார்ட் மார்க்கப் பண்ணா 3க்கு மார்க்கப் பண்ணியிருந்திருப்பான். ஓகேவா, இப்போ அதில் என்ன பண்றாங்கன்னா டிஸ்கவுண்ட் கொடுக்குறான். இது காஸ்ட் ப்ரைஸுக்கும் மார்க்கெட் ப்ரைஸ்க்கும் உள்ள ரேஷியோ வரும். அடுத்து மார்க்கெட் ப்ரைஸ்ல இருந்து டிஸ்கவுண்ட் போக கிடைக்கிறது செல்லிங் ப்ரைஸ். அப்போ ஃபைனலாக வர்றது எனக்கு இங்கே காஸ்ட் ப்ரைஸ்க்கும் செல்லிங் ப்ரைஸ்க்கும் உள்ள ரேஷியோ கிடைக்கும். ஓகேவா, டிஸ்கவுண்ட் எவ்வளவு கொடுக்குறாங்க, 11 1/9. அப்ப 11 1/9 ஃபிராக்ஷனா மாத்திரம் 1/9. 9ல 1 பார்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறான். இப்போ டிஸ்கவுண்ட் போக கிடைக்கிறது செல்லிங் பிரைஸ். அதுக்கப்புறம் 10%. அவ்வளவுதான். ஸோ இப்போ இதுல 9 9 கேன்சல் பண்ணலாமா, 2 8 கேன்சல் பண்ணா 4 டைம். ரேஷியோ பார்த்தீங்கன்னா 10:12. அதாவது காஸ்ட் ப்ரைஸுக்கும் செல்லிங் ப்ரைஸுக்கும் உள்ள ரேஷியோ வந்து 10:12. ஓகேவா, இதுல இருந்து நான் என்ன கண்டுபிடிச்சிடலாம்னா ப்ராஃபிட்டை கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா, ஏன்னா காஸ்ட் ப்ரைஸ் 10 இருக்கு, செல்லிங் ப்ரைஸ் 12 இருக்குன்னா 2 பார்ட் ப்ராஃபிட். டிஸ்கவுண்ட் கண்டுபிடிக்கணும்னா கண்டிப்பா எனக்கு என்ன தெரியணும்னா மார்க்கெட் ப்ரைஸ் தெரிஞ்சாதான் என்னால டிஸ்கவுண்ட் எவ்வளோன்றதை கண்டுபிடிக்க முடியும். கரெக்டா, ஸோ அப்ப இந்த ரேஷியோல இருந்து நான் என்ன பண்றேன்னா மார்க்கெட் ப்ரைஸோட ரேஷியோ நான் கொண்டு வரேன். அதுக்குதான் ஃபர்ஸ்ட் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கான். என்னதுன்னா காஸ்ட் ப்ரைஸோட மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 50% அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஓகேவா, இங்க காஸ்ட் ப்ரைஸ் எனக்கு 10 இருக்கு. ஓகேவா, 10 விட 50% அதிகம்னா மார்க்கெட் பிரைஸ் இப்ப என்னவா இருக்கும்னா இங்க 15 இருக்கும். புரியுதா சொல்றது? காஸ்ட் பிரைஸை விட மார்க்கெட் பிரைஸ் வந்து 50% அதிகமா இருக்கு. ஓகேவா, சோ அப்ப காஸ்ட் பிரைஸ் வந்து இந்த 10 தான் 100 பார்ட்னா 150% என்னன்னு கண்டுபிடிச்சாக்க எனக்கு மார்க்கெட் பிரைஸ் என்னன்னு தெரிஞ்சிடும். ஸோ 15 பார்ட். இப்ப பாருங்க, இப்ப ப்ராஃபிட் வந்து எனக்கு எவ்வளவு அப்படின்றது தெரிஞ்சிருச்சு இதுல இருந்து. ஓகேவா, ப்ராஃபிட் எவ்வளவுன்னா 2 பார்ட் இங்க ப்ராஃபிட். ஓகேவா, அதே மாதிரி டிஸ்கவுண்ட் எவ்வளவு அப்படின்னா மார்க்கெட் பிரைஸ், இது செல்லிங் பிரைஸ். மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து டிஸ்கவுண்ட் போக கிடைக்கிறது செல்லிங் பிரைஸ். கரெக்டா, அப்ப மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து செல்லிங் பிரைஸ் மைனஸ் பண்ணிட்டா என்ன தெரிஞ்சிடும், டிஸ்கவுண்ட் எவ்வளோன்றது தெரிஞ்சிடும். கரெக்டா, ஸோ அப்போ டிஸ்கவுண்ட் எவ்வளோ பார்ட் கொடுத்துருக்காங்கன்னா 3 பார்ட் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கான். ப்ராஃபிட் எவ்வளோ பார்ட் கொடுத்துருக்காங்கன்னா ப்ராஃபிட் எவ்வளோ பார்ட் கிடைச்சிருக்குன்னா 2 பார்ட் வந்து ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. இந்த டிஸ்கவுண்ட்டுக்கும் ப்ராஃபிட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 200 கொடுத்துட்டாங்க. ஓகேவா, ஸோ அப்போ 1 பார்ட் வந்து 200 அப்படின்னா அவன் கேட்கறது என்ன கேட்கறாங்கன்னா மார்க்கெட் பிரைஸ் என்னன்னு கேட்கறாங்க. இங்க மார்க்கெட் பிரைஸ் எவ்வளவு பார்ட் இருக்கு, 15 பார்ட் இருக்கா. 1 பார்ட் 200னா 15 பார்ட் என்னவா இருக்கும், 3000 இருக்கும். ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். அடுத்த சம் பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்கன்னா செல்லிங் பிரைஸ் ஆஃப் an article becomes rupees 2160 after giving 2 successive discounts of X% and 25%, and marked price of article is rupees 3600. Find the cost price of the article if there is a profit of X% on selling the article after giving 2 successive discounts. Okay, so இதுல மார்க்கெட் பிரைஸ் கொடுத்துட்டாங்க. மார்க்கெட் பிரைஸ் எவ்வளவுனா 3600 இருக்கு. ஓகேவா, அதே மாதிரி 2 சக்சசிவ் டிஸ்கவுண்ட் போக கிடைக்கக்கூடிய செல்லிங் பிரைஸ் கொடுத்துட்டான் 2160. மார்க்கெட் பிரைஸ் 3600, செல்லிங் பிரைஸ் 2160. நான் இது ரெண்டுக்கும் என்ன பண்றேன்னா ரேஷியோ வைக்கிறேன். 36ஆல கேன்சல் பண்ணா ஓகே, 36ஆல நான் கேன்சல் பண்றேன். 36ஆல கேன்சல் பண்ணா 100 இங்க 16 கிடைக்குது. இதை அப்படியே வச்சுக்கிறேன். ஓகேவா, ஃபர்தரா கேன்சல் பண்ணாம இதை அப்படியே வச்சுக்கிறேன். 100:16 கிடைக்குது. இப்ப இந்த மார்க்கெட் பிரைஸ் 100 இருக்கு பாத்தீங்களா, இதுல 2 சக்சஸ் டிஸ்கவுண்ட் போக கிடைக்கிறதா இந்த 60. ஓகேவா,
இதுல ஒரு டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டாங்க, எவ்வளவுனாங்க 25% டிஸ்கவுண்ட் கொடுக்குறான்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ இந்த 100ல 25% போக கிடைக்கிறது 75. ஓகேவா? இப்ப ரேஷியோ பாருங்க. அகைன் ஃபர்தரா நான் 15ஆல கேன்சல் பண்றேன். 5:4. ஓகே. இப்ப என்ன பண்றான்னா இன்னொரு டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கான், X% கொடுத்துருக்கான் டிஸ்கவுண்ட். கரெக்டா? இப்ப மார்க்கெட் பிரைஸ் 5 இருக்கு, செல்லிங் பிரைஸ் 4 இருக்கு. அப்ப எவ்வளவு டிஸ்கவுண்ட் அவன் கொடுத்துருக்கான் அப்படின்னா இங்க 1 பார்ட் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கான். எதுல இருந்து? இந்த 5ல இருந்து. கரெக்டா? ஸோ அப்ப 20% இன்னொரு டிஸ்கவுண்ட்ன்றது தெரிஞ்சிருச்சு. ஒரு டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டான் 25%. ஓகேவா? இன்னொரு டிஸ்கவுண்ட் கண்டுபிடிச்சாச்சு 20% கொடுத்துருக்காங்க. அததான் அவன் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்கான். இங்க டிஸ்கவுண்ட் எவ்வளவு பர்சன்டேஜ் கிடைக்குதோ அதே பர்சன்டேஜ் நீ ப்ராஃபிட் வச்சுக்கோன்னு சொல்லிட்டான். X% ப்ராஃபிட் வச்சு செல் பண்ணான்னா அவனுக்கு காஸ்ட் பிரைஸ் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா, காஸ்ட் பிரைஸ் என்னவா இருந்திருக்கும் கேக்குறாங்க. ஓகேவா? இங்க செல்லிங் பிரைஸ் கொடுத்துட்டான். 2 சக்சஸிவ் டிஸ்கவுண்ட் போக கிடைக்கக்கூடிய செல்லிங் பிரைஸ் என்ன அப்படின்னா 2160 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இங்க 20% ப்ராஃபிட் கிடைக்குதா? 20% ஃபிராக்ஷனா மாத்தினா 1/5. 5ல 1 பார்ட் அவனுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிச்சுன்னா செல்லிங் பிரைஸ் என்னவா இருக்கும்? 6 பார்ட்டா இருக்குமா? அந்த 6 பார்ட் தான் செல்லிங் பிரைஸ் 2160. ஓகேவா? 5 பார்ட் என்னன்னு கண்டுபிடிச்சா எனக்கு என்ன தெரிஞ்சிடும்னா காஸ்ட் பிரைஸ் என்னன்றது தெரிஞ்சிடும். கரெக்டா? அவ்வளவுதான். ஸோ காஸ்ட் பிரைஸ் என்ன அப்படின்னா 1800. ஓகேவா? இது புரிஞ்சா 20% அவனுக்கு ப்ராஃபிட். ஓகேவா? 20% ஃபிராக்ஷனா மாத்தினா 1/5. அது 5ன்றது காஸ்ட் பிரைஸ். காஸ்ட் பிரைஸ்ல 1 பார்ட் ப்ராஃபிட் கிடைக்குது. அப்ப செல்லிங் பிரைஸ் எனக்கு 6 பார்ட்டா இருக்கும். செல்லிங் பிரைஸோட வேல்யூவும் கொடுத்துட்டாங்க. 6 பார்ட் தான் 2160னா 5 பார்ட் கண்டுபிடிச்சா காஸ்ட் பிரைஸோட வேல்யூ என்னன்றது தெரிஞ்சிடும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் டைம் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா a shopkeeper marked up an article 35% above its cost price and earned a profit of ₹96 after giving 20% discount on the market price. If he sells the article at a 15% discount, find the profit earned by the shopkeeper. ஸோ முக்கியமான சம்மு என்ன கொடுத்துருக்காங்கன்னா காஸ்ட் ப்ரைஸை விட மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 35% அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுல 20% டிஸ்கவுண்ட் கொடுத்து அவனுக்கு ப்ராஃபிட் எவ்வளவு கிடைக்குதுன்னா 96 rupees கிடைக்குது. பர்சன்டேஜ் கிடையாது, 96 வேல்யூ ருபீஸ்ல கிடைக்குது. ஓகேவா? ஸோ இப்போ அதே இது அவன் 15% 20% கொடுக்காம 15% டிஸ்கவுண்ட் கொடுத்துருந்தான்னா அவனுக்கு ப்ராஃபிட் அமௌண்ட் எவ்வளவு கிடைச்சிருந்திருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, காஸ்ட் பிரைஸ் என்னன்றது தெரியாது, நான் 100ன்னு அசியூம் பண்ணிக்கிறேன். ஓகேவா? காஸ்ட் பிரைஸை விட மார்க்கெட் பிரைஸ் வந்து எவ்வளவு அதிகமா வச்சிருக்காங்கன்னா 35% அதிகமா வச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ 135 இருக்கும் மார்க்கெட் பிரைஸ். இதுல இப்ப என்ன பண்றாங்கன்னா 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறான். ஓகேவா? ஸோ இதுல 20%ன்றது 27 டிஸ்கவுண்ட் போக கிடைக்கிறது செல்லிங் பிரைஸ். ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கேஸ்ல எனக்கு செல்லிங் பிரைஸோடைய வேல்யூ என்னன்றது தெரிஞ்சிருச்சு. இப்ப என்ன சொல்றான்னா 20% டிஸ்கவுண்ட் கொடுக்காம 15% டிஸ்கவுண்ட் கொடுத்திருந்தா அவன் வந்து அவனுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் வேல்யூ எவ்வளவா இருந்திருக்கும்னு கேட்கறாங்க. ஓகேவா? ஓகே, இது வந்து 20% டிஸ்கவுண்ட். இப்ப டிஸ்கவுண்ட் எதுல இருந்து கொடுப்பாங்க? மார்க்கெட் பிரைஸ்ல இருந்தா டிஸ்கவுண்ட் கொடுக்க முடியும். கரெக்டா? இங்க 20%க்கு பதிலா 15% டிஸ்கவுண்ட் கொடுத்தான்னா எவ்வளவு கொடுத்திருப்பான்? இந்த 135ல 15% எவ்வளவு? 13.5 20.25. ஓகேவா? ஸோ 20.25 டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கான். 20.25 டிஸ்கவுண்ட் போக கிடைக்கிறது என்னதுன்னா 114.75 என்னவா இருக்குன்னா செல்லிங் பிரைஸா இருக்கும். ஓகேவா? ஓகே, இப்ப எனக்கு என்ன தெரிஞ்சிருச்சுன்னா 2 கேஸ்லயும் செல்லிங் பிரைஸ் என்னன்றது தெரிஞ்சிருச்சு. ஆனா அவன் கேட்கறது என்ன கேட்கறான்னா ப்ராஃபிட் தான் கேட்கறாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கேஸ்ல 20% டிஸ்கவுண்ட் கொடுக்கும் போது அவனுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்குதுன்னா 96 ப்ராஃபிட் கிடைக்குது. இங்க நம்மளுக்கு ப்ராஃபிட் தெரியணும்னா என்ன தெரியணும்? காஸ்ட் பிரைஸும் செல்லிங் பிரைஸும் தெரிஞ்சாதான் எவ்வளவு ப்ராஃபிட் எவ்வளவு லாஸ்ன்றது சொல்ல முடியும். கரெக்டா? ஸோ நான் அதுக்காக தான் இந்த செல்லிங் பிரைஸ் கண்டுபிடிக்கிறேன். ஓகேவா? ஸோ இங்க காஸ்ட் பிரைஸும் தெரியும், செல்லிங் பிரைஸும் தெரியும். ஃபர்ஸ்ட் கேஸ்ல பாத்தீங்கன்னா எவ்வளவு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு? 100க்கு வாங்கி 108க்கு வித்திருக்கான். ஓகேவா? 8 பார்ட் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு.
அந்த 8 பார்ட் தான் என்னதுன்னா 96 இருக்கும். ஓகேவா? 20% டிஸ்கவுண்ட் கொடுத்தும் அவனுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்குதுன்னா 96 ப்ராஃபிட் கிடைக்குது. இங்க 20% டிஸ்கவுண்ட் கொடுக்கறனால அவனுக்கு செல்லிங் பிரைஸ் எவ்வளவு ஆகுது? 108. அப்ப ப்ராஃபிட் எவ்வளவுன்னா 8 பார்ட். ஸோ அந்த 8 பார்ட் தான் 96னா, இப்ப செகண்ட் கேஸ்ல 15% அவன் டிஸ்கவுண்ட் கொடுக்குறான். 15% டிஸ்கவுண்ட் கொடுக்கும் போது அவனுக்கு செல்லிங் பிரைஸ் என்ன வருதுன்னா 114.75. ஓகேவா? ஸோ அப்ப இங்க அவனுக்கு ப்ராஃபிட் எவ்வளவு கிடைக்குது? காஸ்ட் பிரைஸ் 100, செல்லிங் பிரைஸ் வந்து 114.75. அப்ப 14.75 அவனுக்கு ப்ராஃபிட் கிடைக்குது. கரெக்டா? இந்த 14.75 நான் டெசிமல் ரிமூவ் பண்றேன், 3/4 வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்ப 59/4 வருமா? 59/4 வரும். இந்த by4 இருக்குல்ல, இது இங்க போயிருமா, மேல போயிருமா? அப்ப இதோட மல்டிப்ளை ஆச்சுன்னா 32 வரும். 8 into 4. ஓகேவா? ஸோ அப்ப 32 பார்ட் தான் 96னா 59 பார்ட் என்ன? கேன்சல் பண்ணா 3ஆல கேன்சல் ஆகும். 59 into 3 177. ஓகேவா? ஸோ டெசிமல்ல இருந்துச்சுன்னா மல்டிப்ளை பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்றாங்க. நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு இன்டீஜர் வேல்யூவா நான் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? ஃபிராக்ஷனா மாத்தி அதை இன்டீஜர் வேல்யூவா கன்வெர்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு மல்டிப்ளிகேஷன் ஈஸியா பண்ணலாம். அதுக்காக மாத்திக்கிட்டேன். ஓகேவா? ஓகே. ஸோ இன்னைக்கு நடத்தின சம்லாம் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஓகேவா? ஸோ இன்னைக்கு நடத்தினது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான டைப், எக்ஸாம்ல அடிக்கடி கேட்கக்கூடிய மாடல். ஸோ அதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்த வீடியோல இதே மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்டோட வந்து மீட் பண்றேன். தேங்க்யூ.